அருணாம் கருணாம் தரங்கதாட்சிம் திருதபாஷாங்குஷபுஷ்பபாஷாபாம் அனிமாதிபிராவிருதாம் மயூகைர ஆகமத்தேவ பாவையே பவானி. நாம் லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒவ்வொரு நாமத்துடைய அர்த்தத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல நம்ம ஸ்ரீமாதான்ற அர்த்தத்தை நாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்த நாமாவளி ஸ்ரீ மகாராக்னி. இருந்தாலும் நம்ம ஸ்லோகத்தில் சொல்லும்போது ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராக்னி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி சித் அக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சம்யுதா அப்படின்னு நம்ம லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்கிறோம். இதில் இந்த ஸ்ரீ மகாராக்னி அப்படின்னா அந்த நாமத்துடைய அர்த்தம் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பிரம்மா படைக்கும் தொழிலை செய்கிறார், மகாவிஷ்ணு காக்கும் தொழிலை செய்கிறார், பரமேஸ்வரன் அழிக்கும் தொழிலை செய்கிறார். இந்த மூணு விஷயத்தையும் இந்த மூணு நாமாவளியில் அடங்கிறது. ஸ்ரீமாதான்ற நாமாவளி படைக்கும் தொழிலை குறிக்கிறது. ஸ்ரீ மகாராக்னி அப்படின்ற நாமாவளி ரட்சிக்கும் தொழிலை குறிக்கிறது. அதே போல ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி அப்படின்ற நாமாவளி சம்மரிக்கும் தொழிலை குறிக்கிறது. அதனால இந்த மூணு நாமத்திலையுமே ஆக்கக்கூடிய தொழிலையும் அழிக்கக்கூடிய தொழிலையும் அதே போல காக்கக்கூடிய தொழிலையுமே வசினி முதலான வாக்தேவதைகள் இதுல உணர்த்திட்டா. அதனால இந்த மூணு நாமாவளிக்குமே ஒரு விசேஷ வியாக்கியானம் சொல்லணும்னா சொல்லலாம். ஸ்ரீ மகாராக்னி அப்படின்ற நாமத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், ஒரு தெய்வம் அப்படின்னால் அந்த தெய்வத்துக்கு அடுத்த அந்தஸ்துல யார் இருக்கா, ஒரு நாட்டிலேயோ இல்லை ஒரு உலகத்திலேயோ ஒரு தெய்வத்துக்கு அடுத்த அந்தஸ்துல யார் இருக்கான்னா அந்த நாட்டின் ஆளக்கூடிய ராஜா இருக்கிறார். அந்த ராஜாவுக்கு அடுத்தது அந்த ராஜாவுடைய துணைவியான ராணி இருக்கிறார். இதுதான் நம்மளுடைய வழக்கத்தில் இருக்கிறது. அதனால ராஜாவுக்கு தெய்வத்துக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் இருக்கு. ஏன் அப்படி ஸ்டெப் இருக்கு அப்படின்னா, அந்த ராஜாவுக்கு தன் குடும்பத்தின் மீது மட்டும் அக்கறை இல்லை, தன் நாட்டு மக்களின் மீதும் அக்கறை உண்டு. அந்த நாட்டு மக்களுக்காகவே வாழக்கூடிய ஒரு தியாக உணர்வு உடையவன் அந்த நாட்டை ஆளக்கூடிய ராஜா. அந்த நாட்டை ஆளக்கூடிய ராஜாவுக்கும் அந்த எண்ணம் தான் இருக்கிறது, அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய துணைவிக்கும் அந்த எண்ணம் தான் இருக்கிறது. இப்ப இந்த ராஜாவும் இந்த ராணிக்கும் இப்படி ஒரு ஸ்டேட்டஸ் தெய்வத்துக்கு அடுத்தது நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இந்த உலகத்தையே ஆளக்கூடிய ராணி யாரா அப்படின்னா சாட்சாத் அந்த சிந்தாமணி கிரகத்துல இருக்கக்கூடிய நம் தெய்வமாகிய லலிதாம்பிகையே அப்படின்னு தான் விஷயம். ஒரு பிரம்மம், நம்ம எல்லாமே சொல்றோம் பிரம்மம் ஒன்றுதான் அப்படின்றோம். அதனால பிரம்மம் ஒண்ணுதான். அந்த பிரம்மம் பல ரூபத்தை எடுத்திருக்கு. நம்ம அத்வைத்த சித்தாந்தத்திலே சொல்றோம், பல தெய்வங்களாக உருவம் நாம தான் அமைச்சிருக்கோம். ஆனா அந்த பிரம்மம்ன்றது ஒண்ணுதான். கணபதிய சொன்னாலும் ஒண்ணுதான், முருகனை சொன்னாலும் ஒண்ணுதான், பிரம்மாவும் ஒன்றுதான், விஷ்ணுவும் ஒன்றுதான். அதெல்லாம் பிரம்மத்துடைய ஒரு கிளைகள். அதனால பிரம்மத்திற்கு உருவமும் இல்லை, பிரம்மத்திற்கு ஒரு தோஷமும் இல்லை, பிரம்மத்திற்கு ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, அழியும் இல்லை, அதுக்கு ஒரு உருவமும் இல்லை. ஆனால் அப்படி பிரம்மம் உலகத்துல இறங்கி வரணும்னா அது ஆணா வருமா பெண்ணா வருமானா சாட்சாத் அது பெண்ணாதான் வரும். இது நம்மளுக்கு அறிஞ்சதே. அதனால பிரம்மம் இந்த உலகத்துல மக்களை உய்விக்கும் பொருட்டு எடுத்த முதல் உருவம் அப்படின்னா அது பெண் உருவத்துல தான் வந்தது. அது சாட்சாத் சிந்தாமணி கிரகத்துல இருக்கக்கூடிய லலிதாம்பிகை. இது எப்படி வந்தது, இது எப்படி தெரியும்னா நம்ம பின்னாடி பார்க்க போறோம். சித்தக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சம்யுதான்ற அந்த வரியில இந்த கதையை நான் சொல்ல போறேன். அதனால இந்த ஸ்ரீ மகாராக்னி அப்படின்ற அர்த்தத்துக்கு என்ன அர்த்தம்னு நம்ம விரிவுரையா பார்க்கணும் அப்படின்னா, சாட்சாத் அந்த சிந்தாமணி கிரகத்துல இந்த உலகத்தை ஆளக்கூடியவளாக விளக்கக்கூடியவள். அதனால உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேர் மேலேயும் அக்கறை கொண்டு அவளுக்கு வேண்டியதெல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய ராணி அப்படின்னா அது சாட்சாத் லலிதாம்பிகையே அப்படின்னு நம்ம கருதுகிறோம். இன்னொன்னு எடுத்துக்கலாம். இப்ப ராஜா பக்கத்துல இருக்கிறார், அதனாலதான் ராணிக்கு அந்தஸ்தான்னா அது மனிதனா பிறந்த ராணிக்கு வேணா இருக்கலாம். அம்பாள் சிந்தாமணி கிரகத்துல இருக்கார். ஒரு சமயம் அம்பாள் பிரம்மம் இறங்கி பெண்ணா வந்தப்ப அதற்கு ஒரு துணையா பக்கத்துல ஒண்ணு வேணும்னு போது அம்பாள் சாட்சாத் தன்னோட கடைக்கண்ணிலேருந்து தோன்றினவர் தான் காமேஸ்வரன்.
இன்னும் சொல்லப்போனா காமேஸ்வரன் அம்பாளை விட சின்னவராக தான் நம்ம பாவிக்கிறோம் ஸ்ரீவித்தையில. அதனால காமேஸ்வரனையே படைச்சது அம்பாள் தான். அதனால அந்த காமேஸ்வரனுக்கே அம்பாளால தான் பெருமையை தவிர்த்து காமேஸ்வரனால அம்பாளுக்கு பெருமை கிடையாது. சௌந்தரிய லகரிலேயே ஆதிசங்கரர் சொல்றார், சிவத்துக்கு பெருமை சக்தினாலே தானே தவிர்த்து சக்தி இல்லைன்னா சிவம் சவமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றார். அதனால மகாராக்னியே அப்படின்னா அது சிந்தாமணி கிரகத்துல இருக்கக்கூடிய சாட்சாத் லலிதாம்பிகையே. அதனால உலகத்துல நம்ம எவ்வளவோ நாடு பார்த்திருப்போம், அந்த நாட்டுல எவ்வளவோ ராணி இருந்திருக்கிறார். இப்ப இந்த காலத்திலையும் ராணியுடைய ஆட்சியும் நடக்கிறதையும் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த மொத்த உலகத்துக்கும் மொத்த பிரபஞ்சத்துக்கும் மொத்த அண்டங்களுக்கும் ராணி அப்படின்னா சாட்சாத் அவளே. அவ யாருன்னா சிந்தாமணி கிரகத்துல இருக்கக்கூடிய லலிதாம்பிகை. இதற்கு எல்லாத்துக்குமே இந்த மூணுத்துக்கும் ஸ்ரீ மகாராக்னி, ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி, ஸ்ரீமாதா அப்படின்னு ஸ்ரீன்ற ஒரு பதத்தை முன்னாடி ஏன் போட்டா அப்படின்னா இதுல ஒரு மந்திரபூர்வமான பல ரகசியங்கள் இருக்கு. ஸ்ரீ அப்படின்றது ஒரு பீஜம், மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய பீஜம். அதை ரெஸ்பெக்டின் விதமாகவும் போட்டிருக்கலாம். ஆனால் அந்த ஸ்ரீ மகாராக்னின்ற அர்த்தத்துக்குள்ள அந்த வியாக்கியானத்துக்குள்ள ரொம்ப டீப்பா போனோம் என்றால் அந்த ஸ்ரீ மகாராக்னின்ற வேர்டுல பல ரகசியமான மந்திரங்கள் உள்ள அடங்கியிருக்கு. பஞ்சதசி உள்ளுக்குள்ள அடங்கியிருக்குன்னு ஸ்ரீவித்தையில சொல்றோம். அது சரியான குருநாதர்கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால ஸ்ரீ மகாராக்னி நம்ம என்னைக்கெல்லாம் அம்பாளை நாமாவளியை அர்ச்சனை செய்கிறோமோ அப்ப மனசுல ஒண்ணு நினைச்சுட்டால் போதும், இந்த உலகத்துக்கே ராணி அப்படின்னால் அவளே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு சிந்திப்போம். ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராக்னி ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி.